அந்த காலத்தில் சங்கக்கோணார்ட்டு மோட்டரில் நட்டுட்டு எப்படி ஓடியாந்தான் மழை தோண்டு ஊற்றி நனைஞ்சிருச்சு. அப்போ இவன் என் மயன் வந்து நிற மாதம் ரெண்டாவது எல்லாரும் விட்டுட்டு முன்னாடி ஓடுறாங்க. நான் பையன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த முனிமா மையம் செத்து போச்சு பாவம். அதான் நினைக்கணும். அது வந்து கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு கட்டில் அதுவும் நட்ட இடத்துலையே இப்படி குற்றம் எங்கள் சாமியார் வீட்டு வயலில் அதெல்லாம் ஓடல. ஐயா அவன் இல்லாதவ நல்லா நடுங்கடி, நீ நல்லா நடுங்கடி, இந்த வடப்பு கடையை பார்த்து மொத்தம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி கட்டில் படுத்து வந்து கட்டில் வந்து கீழே வந்து நெத்தி அடி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தவேலு பொண்டாட்டி பயப்படாமல் வாடி இவங்க பூரா ஒன்று தொங்கு ஓட்டமாக ஓடியான்ட்டாங்க. மழை அடித்து ஊற்றவும் சாயந்தரம் மணி 6:40 7 மணி ஆகப்போகுது. அப்போ நீ எனக்கு பின்னாடி நீ வர. அது என் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்துச்சு வேறு வீட்டுக்கு. வீட்டில் போய் இடி விழுகுது. நிற மாதம் அவருக்கு நட்டுட்டு வந்து தானே ஒரு வாரம் கழிச்சு தானே போய் இவனை பெற்றுட்டு வந்தேன். ஊருக்கு போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் பெற்றுட்டு வந்தேன். அங்கே இருந்தேன். அப்போத்தான் மாதமாக இருக்கும்னு தெரியுது. பொன்னையாரத்தில் இருந்தேன். அப்போ வெத்தலை வாங்கி தின்ட்டேன் பாரு. ரோசா வெத்தலை வாங்கி வெத்தலையாக திண்டு பிறந்ததுனால தான் எப்படி இருக்கானோ. அவர் இறந்து போயிட்டாரு. ரெண்டாவது அத்தாச்சி வந்து நானே மச்சான் பண்ணி நாச்சு போய் பார்த்துட்டு வாரம் அல்ல இருக்கு. நான் என்னைக்கும் சொல்லாதவ அங்கே அத்தாச்சி நான் போனேன். எனக்கு தாத்தா கோவில் வந்து அவங்களுக்கு 500 ரூபா எனக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் போயிட்டு வாடி அப்படின்னு கடந்து போன வாழ்க்கைகளை பேசுகிறோம் நானும் எங்கள் அக்காவும். வந்துட்டு வந்து இருக்கிறான். குட்டக்கருப்பு எடுத்து போயிட்டாருங்க. அங்கே போய் கேட்டு கட்டுக்கு வந்து கஞ்சி கூட அள்ளி குடிக்கல. வந்து மச்சான் கட்டி முட்டை நான் குடிக்கல. 4 மணிக்கு கீழே விழுந்து குடிக்க மாட்டேன் போட்டுருக்காரு. டீ சாப்பிடல. அங்கே போய் ஒரு டவுனுக்கு ஒரு தண்ணி கட்டா குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நீ கஷ்டப்படுற கல்யாணம் வந்த நேரத்தில் சாப்பாடு கஷ்டம். கிழங்கு சாப்பிட்ற சரியான பஞ்சம் நீ கல்யாணம் பண்ணி வரும்போது. அப்போ கிழங்குன்னு என்ன கிழங்கு? சக்கரை கிழங்கு. அதை வாங்கிட்டு வந்து அவிச்சு சாப்பிட்ருக்கிய. அதை அவிச்சு இது இந்த மொச்சப்பயிறு இந்த கொண்டக்கடலையே தட்டைப்பயிறு இதெல்லாம் அவிச்சு ஒரு டம்ளர் அளந்து அவங்க வீட்டுக்கு தனித்தனியாக கொடுக்குறது. அவங்க வீட்டுக்கு அளந்து கொடுப்பாங்க டம்ளரில். அப்போ நெல் சோறுலாம் கிடையாதா? கிடைக்காது. அப்போ எப்போ நெல் சோறுலாம் சாப்பிட்ட? என் மகன் மூத்த மாதமாக இருக்கையில் பூலாத்தி கலடி கூழ் உருண்டையை போட்டு இந்தாடி வந்து வளர்த்துக்குள்ள கிடைக்கப்பட்டு. அப்போ அரிசிலாம் அப்போ நெல்லில் விளையாதா? நெல் விளைஞ்சு ஒரு வாங்கி காசு அது ஆள் கொடுப்பா. அப்போலாம் ரொம்ப கஷ்டமான நேரம். அந்த கிழங்கு அவிச்சு தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்கணும். அப்படி உனக்கு பசி தாங்கிருச்சா? பசி எனக்கு தாங்காது. பசிக்குது அப்படின்னு சொல்லவும் என்னை வந்து ஒரு அடி அடிச்சு கொடுத்தாப்புல. நான் இந்த அப்படியே பசிக்குதுன்னு சொல்லவும் அட பாவி மனுஷனே. பெரிய பச்சை நிறைய கோமா போயிட்டு வாக்கிய நடுக்கு நடந்தே உங்கள் ஊருக்கு போகிற கோமா அந்த காலத்தில். ஏன் பஸ் இல்லையா? அப்போ எந்த பசி நடந்து தானே அது பெரிய வாக்கியா இருக்கு. இப்போ வெட்டினம்ல சரவணனுக்கு அந்த குப்பா மடைக்கு நேரம் நடந்து போகிற உங்கள் ஊருக்கு நெல்லையாம்படிக்கு ஒட்டி போகும் ஊர் பார்த்துட்டாரு. குமரேச மச்சான் அந்த மச்சான் பார்த்துட்டாரோ கூட்டி வந்துட்டாரு. இந்த பொம்பளை பிள்ளை கோமா போகுது அடிச்சு என்னங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய அடிக்காதடா கொஞ்சம் அடிக்காத அதெல்லாம் மாற்ற முடியாது. அடிக்காதடான்னு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் சித்திரை வருஷப்படுற அன்னைக்கு வீடு அப்போ கூழ் தானே வீடு வருஷமாக மொழிகி எல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு போய் உட்காந்துருக்கு. அவள் கோச்சிட்டு போயிட்டியா இல்லை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா? கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த கட்டத்தில். அப்போ இருந்தே சித்திரை வருஷப்படுற அன்னைக்கு தண்டை உடம்பு இங்கேருந்து எங்கே போய்
இப்படி போயிட்டேன். இங்கேருந்து இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து உங்கள் ஊருக்கு போக பாதை உனக்கு தெரியும். பிள்ளைனத்தில் போய் ஒரு வீட்டில் இருந்து போய் இப்படியே குறுக்கு வழியாக போகிற இது இப்படியே ராசா கட்டி போய் இப்படியே போயிட்டேன். போய் இதுலேயே அடிச்சு அண்டைக்குடி அதானே குழம்புப்பட்டி அப்போலாம் அவன் கொண்டாலும் கொண்டு போட்டேன். இல்லையா இருக்கு நகை நிறையா போட்டிருந்தியா? நகையெல்லாம் எந்த நகை அப்போலாம் உங்கள் அண்ணன் போட்ட செயின் அந்த செயின்லாம் இப்போ தானே போட்டாங்க. அப்போ எப்போ போட்டாங்க? அப்போ நகையை போடாமல் எங்கள் மச்சானை ஏமாற்றி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தோடு மூட்டுறதுங்க எனக்கு போட்டாங்க கொலுசோடு. அப்போ எங்கள் மச்சானை ஏமாற்றிட்டீங்க. அவங்க மச்சானை பொண்ணு கட்டி கொடுத்தா போதும் ரூபா அனுப்பிச்சு எங்கள் அண்ணன். எவ்வளவு இருந்து அனுப்பிச்சு எம்பிட்டு அனுப்பிச்சு தெரியல. தட்டை ஒட்டி நல்லா இருக்கு. உங்கள் அண்ணன் பட்டாளத்தில் இருந்து மிலிட்ரி. அப்போ எங்கள் அண்ணன் அப்போ அந்த காலத்துலேயே மிலிட்ரி உங்கள் அண்ணன். அப்போ 1000 ரூபா அங்கே வர்ற சம்பளம் அப்போ அவர் எம்பிட்டு அனுப்புனாரோ தெரியல. 1000 ரூபான்றது பெரிய காசு தானே அப்போ உங்கள் காலத்தில்? 1000 ரூபான்றது பெரிய காசு தானே? 5 ரூபா 10 ரூபாயை கொண்டுட்டு போய் ஒரு பொட்டி நிறைய சாமான் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வாங்க முடியுமா? இப்போ 50,000 கொண்டு வேணாலும் பொட்டி நிறைய மாட்டேது. ஏன்? அப்போ அது என்னன்னு கேட்கணும். ஓட்டக்காரத்தனை நாடாக்கு போட்டு பாவாடை கட்டிக்கிறது ஓட்ட காசு போட்ட காசு உங்கள் காலத்தில். நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்தியா கம்ப்யூட்டர் நோட்டு போடுறான் சட்டன்ட்டு. அப்போ அதான சண்டை ஓட்டுட்டு அப்புறம் இந்த ஊரில் சம்மந்தம் பண்ணி இருக்காங்க. போனார் இருக்காங்க. அவங்க வீட்டில் தண்ணி நல்லா இருக்கும்ல குடிக்க? அதுவும் பஞ்சமா? தண்ணியெலாம் இருக்குது. அங்கே நான் போன இடத்துல கேட்குறேன். கோச்சிட்டு போன இடத்துல போகிற வழியில் ஊர்களில் கேட்டு தண்ணி குடிச்சிருக்கேன். கேணியில் இறந்துருக்காங்க பியனதில்லை. நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வாளியில் மோதிட்டு போனேன். பச்சை தண்ணி குடிச்சுக்கிட்டு படக்குன்னு நடந்து போகிறேன். போயிட்டேன். போகவும் இவங்க இப்போ சைக்கிள்லாம் எடுத்து தேடிக்கிட்டு 2-3 நாள் தேடி அடி பிச்சு எடுத்துட்டாரு. அப்போ எங்கள் அத்தை காட்டுக்கிட்டு மாமா எதுக்கு இப்படி கோச்சிக்கிட்டு காட்டு வெளியே இப்படி போனேன்ட்டு? அப்போ நீ பொம்பளை அழகாக இருந்திருப்பில்லக்கா. சின்ன வயசுல ஏன் இப்படி தனியாக அப்படி நடந்து போகிறேன்ட்டு இது அடிச்சு போட்டாப்புல. நான் வீட்டில் சண்டை ஓட்டுறதால தான் நான் போயிட்டேனே. அப்போ போகவும் அப்போ எங்கள் அத்தை எங்கள் மாமா கொண்டாட்டி கம்மங்கிறது மேலே போட்டு கரண்டு போட்டு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஒரு வேகத்தில் நடந்திருக்க நீ? மச்சாமலை உனக்கு எவ்வளோ காண்று. இப்படி பார்க்கவும் செய்யணும். கரவை கட்டல என்னடா செய்யுது கொண்டு ஓட்டுவாங்க. பார்த்துக்கிட்டு போய் எங்கள் அத்தை பார்த்துருக்கேன். ஐயோ என் நாட்டு ராமங்கள்ல இப்படி வாராளே நடந்து இப்படி வாராளே. அப்போ அந்த காலத்தில் சுத்தமாகவே பஸ் இல்லையா? ஒரு பஸ் கூட இல்லை. எங்கே வேணாலும் நடந்துதான் போகணும். அடிங்கொக்கா மக்கா. இப்போ கொஞ்ச நேரம் நடக்க முடியல நம்மளுக்கு எங்களுக்கு. அப்போ போயிட்டேன்னா போகும் எங்கள் அத்தை இருக்க சொல்லி எனக்கு கஞ்சி என்ன கையில் என்ன கொண்டு போன? கட்டப்பையி எதுவுமே கொண்டு போன. இப்படி ஆளாத்தான் போனேன். ஆள் அப்படி சிம்ரன் மாதிரி நடந்துட்ட சட்டண்டு. ஒன்று சாதா முகுத்தி 2 முகுத்தி இந்த முகத்தி கல்யாணம் பண்ணி போட்டு வந்ததா? இது இப்போ இடையில 2 முகுத்தியில் போட்டுருந்தேன் சாதா முகுத்தி. அந்த ஒரு தடவை தான் கோச்சிட்டு போனேன். அப்புறம் கோச்சிட்டு போகல. அப்புறம் போனாலும் என்னத்தை எங்கள் அண்ணன் அந்த நேரம் எங்கள் அண்ணன் இல்லை. இருந்திருந்தா அக்கா இருந்துச்சு. எங்கள் அக்கா சொன்னேன். இந்த அப்போ அங்கே இருந்துட்டு எங்கள் சின்னம்மா விட மாட்டேங்குது. சின்னம்மா இந்த பிள்ளைய ஒத்தையில் போட்டு அடிச்சு இப்படி பட்டிருக்காரு. இப்படி இப்படி இருக்க நான் கூட்டி விட முடியாது போங்க. நான் திருப்பி அனுப்ப முடியாது. என் பிள்ளைய நீங்கள் எப்படி அடிக்கலாம்? என் பிள்ளை இப்படி காட்டு வழியாக நடந்து வந்திருக்கு. அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டுறாங்க. அப்போ எங்கள் மச்சான் என்ன சொன்னார்?
வந்து நான் அடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி எங்கள் சின்னம்மா விட மாட்டேன். அதோட நான் போகிறேன். கோவம் மச்சானுக்கு பயங்கரமாக வர்றான். நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு போகிறேன். சின்னம்மா நீ வியாழக்கிழமை வருவீங்க.